உச்சத்தில் இருந்த அன்றைய காலகட்டத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்தப்போ அரசியலில் வந்தார். அதுக்கப்புறம் உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வர ஒரே தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். நாங்கள் களத்திலையும் எங்களால் அரசியல் செய்ய முடியும், தளபதி முகத்திலையும் எங்களால் அரசியல் செய்ய முடியுங்கிறது. நீங்கள் எல்லாருமே அண்ணன் வேலுமணி அண்ணனாக இருக்கலாம், அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனாக இருக்கலாம், அண்ணன் அண்ணாமலையாக இருக்கலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது தாவேகாவின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர்களை. அவர்களிடம் கேட்க நிறைய இருக்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம்ண்ணா. நீங்க தாவேகால தெற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? இந்த பொறுப்பு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பொறுப்பாக இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு தனி மனிதனாக என்னோட குடும்பத்தையும் என்னோட அலுவலகத்தையும் என்னோட நட்பு வட்டத்தில் மட்டும்தான் என்னோட பார்வைகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ எனக்கு செயலாளர்னு அறிவித்ததுக்கப்புறம் என்னோட மொத்த பார்வையும் இந்த கோவை தெற்கு மாவட்டம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு என்ன பண்ணணும், இப்படி ஒரு பொறுப்பு நமக்கு யாருக்குமே கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பொறுப்பை வச்சு நம்மளால் இன்னும் நிறைய பேருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது, சிந்தனைகளோடு தான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எத்தனையோ பேர் இந்த பகுதியிலேருந்து அந்த பொறுப்புக்காக கோரிக்கை வச்சுருந்தாங்க தளபதியிடம். பட் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, கிட்டத்தட்ட 20-22 வருஷமாக விக்கி இங்கே தான் வேலை செஞ்சுட்ருக்கேன், அதனால் விக்கிக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கணும், அதுதான் சரியாக வரும்னு சொல்லி என்னை நம்பி கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அரசியல் களம் எப்படி இருக்கு? மக்கள் எல்லாம் போனீங்களா? உங்களோட கட்சிக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? குறிப்பா உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு இந்த பொறுப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம்? நாங்க எல்லாருமே தளபதியோட ஃபாலோவர்ஸ். ஸோ எங்களை பார்க்குறவங்க எல்லாருமே தளபதியோட ஒரு ஆளுகளாக தான் எங்களை பார்க்குறாங்க. ஆனால் இந்த களம் எங்களுக்கு புதுசு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷமாகவே இந்த களத்தில் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறோம். நாங்கள் பணியாற்றின விதம் என்னவா இருந்துச்சுன்னா நற்பணிகளாக இருந்துச்சு. பல மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே இந்த விலையில்லா விருந்தகம் கொடுத்துட்ருக்குறோம், உறுதியகம் கொடுத்துட்ருக்குறோம். எங்களை நம்பி எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தும் நேரடியாக எங்களுக்கு கூப்பிடக்கூடிய சூழல் இங்கே இருக்குது. ஆனால் என்ன இப்போ புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மக்களோட அடிப்படை தேவைகளை இன்னுமே இவ்வளோ வருஷமாயும் இத்தனை ஆண்டு கால ஆட்சிகள் நடந்தும் இன்னும் பல இடத்துல சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, ட்ரைனேஜ் வசதி இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இவ்வளோ காலம் அது ஒரு மாநகராட்சி பகுதியிலேயே இவ்வளோ பின்தங்கி இருக்கிறோமே அப்படிங்கிற சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த சூழல்கள்லாம் மாறணும். அது தளபதி வந்ததுக்கப்புறம் தான் அது நடக்கும்னு நினைக்கிறோம். இப்ப அரசியல் காலத்துல வந்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி மத்த கட்சிகளோட குறைகளை நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சியோட தலைவர் பாஜகவே அதிமுகவை விமர்சிக்கிறதே இல்லையே. குறிப்பா திமுகவை கூட இப்ப திமுக பேர சொல்லி இப்பதான் விமர்சிச்சிருக்காரு. பாஜக அதிமுகவை ஏன் தயங்குறீங்க? நீங்க அது நல்லா ஒரு உத்து கவனிச்சீங்கன்னா, எங்களோட முதல் எதிரியே பாஜகங்கிறத ரொம்ப தெளிவா மாநாட்டிலேயே வரையறுத்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனா எங்க கட்சி ஆரம்பிச்ச அந்த 22/2024 ஒரு அறிக்கை எங்க தலைவர் கொடுத்திருப்பார். அதுல முதல் இருந்த பிளவுவாத அரசியலை எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான். பிளவுவாத அரசியல்னா ஆப்வியஸா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நாட்டை கூறு போடுற ஒரு அரசியல் அது யார் பண்றாங்கன்னா, மத ரீதியா பண்றவங்களும் சரி, ஜாதி ரீதியா பண்றவங்களும் சரி, இன ரீதியா பண்றவங்களும் சரி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நாங்க எதிரானவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால பாஜகவை கட்டாயம் இப்போ வரைக்குமே நாங்க எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க அதிமுகவை கேட்டீங்க. அதாவது இங்க இப்போ யார் ஆளுமையில இருக்கிறாங்க, யாருனால மக்களுக்கு நல்லதுகள் நடக்கும் கெட்டதுகள் நடக்குங்கிறது யார் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அவங்கள தானே எதிர்க்கணும். அதுதானே சரி முறையா இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே எதிர்க்கிறது அது எப்படி சரியா வரும்? ஸோ இப்போ பவர்ல இருக்கவங்க அவங்கள எதிர்த்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அது மூலமா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது எங்க தளபதியோட நோக்கம். மற்றபடி எங்க தளபதி சொன்ன மாதிரி யாரு பேரை சொல்றதுக்கும் எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்க சூழல்ல உண்மையான மக்கள் சக்தி அதிகமுள்ள ஒரு கட்சினா அது தாவேகா தான். நீங்க ஈவன் எல்லா பக்கமும் அது பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் மைதானத்துல ஒரு மேட்ச் நடந்தாலும் அங்கேயும் டிவிக்கு எந்த சத்தமா இருக்கும். ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தா அந்த பஸ்ல போற மக்கள் கூட டிவிக்கு எந்த சத்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோட மிகப்பெரிய அலையோட தாவேகா முன் வந்துட்டு இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்ப இந்த விமர்சனம் கட்சியோட அரசியல் இதெல்லாம் போக கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா நீங்க என்னென்னலாம் பணிகளை செஞ்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அந்த 1 வருஷ கணக்கு இல்லாம
இப்போ எனக்கு வந்து பதவி மாவட்ட செயலாளராக பதவி அறிவித்து 1 மாதம் 3 நாளில் நாங்கள் முதல் இங்கேருந்து கையில் எடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா வெள்ளலூர் குப்பை கிடங்கு. அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குக்காக கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். அதில் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாதனால ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். கிட்டத்தட்ட நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 2000 பேத்துக்கு மேலே அதில் கலந்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் வெள்ளலூர் குப்பை கிடங்குக்காக இத்தனை மக்கள் கூடினது அந்த முதல் ஒரு இந்த எங்களோட ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் அந்த ஆலியார் செட்டில்மெண்ட் பகுதியில் இருக்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அடிப்படை வசதி இல்லாமல் சொல்லி அவங்களுக்கு போய் பொள்ளாச்சி சப் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அதுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாங்கள் மனு கொடுத்துட்ருக்கோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளலூர் பஸ் ஸ்டாப்பு அதை வந்து சிலரோட சுயநலத்துக்காக அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால பலர் லாபம் அடையலாம், நஷ்டம் அடையலாம், அதெல்லாம் அந்த கணக்கு தெரியாமல் நாங்கள் பேச வரல. ஆனால் அதை ஆரம்பித்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்த பகுதி மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா அவங்களும் இதுக்கப்புறம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வெள்ளலூர் வந்து தனிச்சு, அதாவது வெள்ளலூர் இல்லை கிணத்துக்காவு தொகுதியை மட்டும் தனிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இங்கே யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே இன்னும் இல்லை. அதனால தான் இந்த பகுதியை வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியை முன்னுக்கு கொண்டு வரணும்னு இப்போ நீங்கள் எடுத்து உங்கள் கூகுளில் கோவை மாவட்டம்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிணத்துக்காவு தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா அத்தனை விஷயங்கள் நாங்கள் செஞ்சு அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றிக்கிட்டே இருக்கோம். அதனால் இனி வரப்போகிற காலங்களில் நம்ம தொகுதியும் தெற்கு மாவட்டமும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இதாக மாறும். அந்த வேலைகள் எல்லாம் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். நீங்கள் வந்து 2026 தேர்தலுக்கு தயாராக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றீங்க. ஆனா எல்லா கட்சியினரும் வந்து, அதாவது மாற்று கட்சியினர் எல்லாருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி மீறி உங்களுக்கு மற்ற கட்சி எல்லாருமே வந்து விஜய் ஒரு பகல் கனவு காண்கிறார் அப்படிங்கிறாரு. அவரும் வந்து ஒரு நடிகரா இருக்கிறாரு, அரசியல் அப்படியெல்லாம் எடுத்தோம்னா வந்துட முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்றாங்களே. அதாவது இதுதான் வந்து 74 எம்ஜிஆரை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், நடிகர்கள் இல்லை சில நடிகர்கள் வந்தாங்க, அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க, அவங்க என்ன ஆனாங்க, இது கேள்வி தான் பரவலாக மக்கள் கேட்கல. சில கட்சிக்காரங்க ஆளும் தரப்புல இருந்தும் ஆளுன்ற தரப்புல இருந்தும் சொல்லிட்டு வர இதாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உச்சத்தில் இருந்த அன்றைய காலகட்டத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்தப்போ அரசியலில் வந்தார். அதுக்கப்புறம் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு வர ஒரே தலைவர் தளபதி விஜய் மட்டும்தான். இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவரை பார்க்கணும், அவர் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு சின்ன தெருமுனை கூட்டத்துக்கோ ஒரு கூட்டம் சேர்த்தணும்னாலும் சில கட்சிகள் பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நான் வந்து மாநாட்டில் நம்ம தொகுதியிலிருந்து ரிப்போர்ட்டே இருக்குது, நம்ம தொகுதியிலேருந்து நம்ம தெற்கு மாவட்டத்திலிருந்து 13,000 பேரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட காருக்கு நான் பெட்ரோல் அடித்தேன், அதுதான் என்னோட செலவே தவிர 10 பைசா நான் செலவு பண்ணல. ஆனால் இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் தன்னோட சொந்த பணத்தை போட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மாநாடு இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இருந்திருக்கா? நான் சொல்றது இப்போ இந்த சமீபத்தில் ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருந்திருக்கா? இல்லை. ஏன்னா இந்த கூட்டம் முதல்ல அண்ணாக்கு போனாங்க, அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்தாங்க, இன்னைக்கு தளபதி எங்கள் தளபதிக்காக வர கூட்டம் இது. அதனால இந்த மாதிரி சொல்லி சுய திருப்தி அடைஞ்சிக்கலாம்னு சொல்லி சொல்றவங்க தான் பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அவர் விஜய் மட்டுமே அடையாளமா வச்சுட்டு 234 தொகுதியிலும் நீங்க வெற்றி பெற்றுவீங்களா? விஜய் வந்து ஒரு தொகுதியில் நிற்பாரு, அந்த ஒரு முகத்தை மட்டும் வச்சு மீதி எல்லா தொகுதியிலும் நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க? அந்த முகமே போதுமானதாக தான் இருக்கும். ஆனால் அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்காம இன்னைக்கு எங்களோட தாவேக்காவினர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மக்களோட அடிப்படை தேவைகள் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வுகளுக்காக ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் போராடியோ ஆர்ப்பாட்டமும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பல இடத்துல மதுக்கடைகளுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம கோயம்புத்தூர்ல வந்து கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. என்ன காரணம்னா, நாங்கள் களத்திலையும் எங்களால் அரசியல் செய்ய முடியும், தளபதி முகத்திலையும் எங்களால் அரசியல் செய்ய முடியுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இது. சரி, அப்படி நீங்க சொல்றபடி கோவையில வந்து நீங்க அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா கோவையில வந்து மிகப்பெரிய ஜாம்பாடுல முன்னாள் அமைச்சர் வேலுமணி, இப்ப இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி, பாஜக தலைவரோட அண்ணாமலை, இது 3 கோவையில தான் மையப்படுத்தி அரசியல் பண்றாங்க. இவங்களை மீறி நீங்க என்ன சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அண்ணன் வேலுமணி அண்ணனாக இருக்கலாம், அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனாக இருக்கலாம், அண்ணன் அண்ணாமலையாக இருக்கலாம், எல்லாருமே தொடங்குனது ஒரு புள்ளியில இருக்கும். இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே என்ன மாதிரி இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்த ஆளுகளாக தான் இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே அப்படி ஒரு வரலாறு தானே இருந்திருக்கும். ஸோ அதனால நாங்க ஆரம்பிச்சிட்டோம்.
நீங்கள் அடுத்து பாருங்களேன், அடுத்து இந்த பட்டியலில் எங்கள் பேரும் வரலாம். என் பேருன்னு சொல்லலை, எங்கள் பேரும் இந்த மாதிரி பல நிர்வாகிகள் பேரும் இந்த பட்டியலில் வரலாம். இன்னொன்று, நாங்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள மொத்தமாகவும் யாரையுமே புறக்கணிக்க போகிறதில்ல. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் எடுத்துக்க தான் போகிறோம். நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணன் வேலுமணியன் இருக்க வேகமும், அண்ணன் செந்தில் பாலாஜிட்டு இருக்க திட்டமிடலும், அண்ணன் அண்ணாமலைட்டு இருக்க தெளிவான அந்த பேச்சும் தரவுடன் கூடிய பேச்சுக்களையும் நான் பர்சனலாகவே எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நானும் அவங்களோட பாசிட்டிவான விஷயத்தையெல்லாம் எடுத்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட நெகட்டிவான விஷயத்தையும் சொல்ல வரோம். இதுக்கப்புறம் தாவேக ஆரம்பிச்சு ஒரு வருடம் முடிஞ்சு, மாநாடு முடிஞ்சு இப்ப 2ஆம் ஆண்டு தொகுதி விழாவெல்லாம் வரும்போது மிகப்பெரிய சர்ச்சைகள் இருந்துச்சு. பல நிர்வாகிகளை கூப்பிடல, உள்ளே அளவு பண்ணல. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை சாதிய பாகுபாடு பாக்குறதாவெல்லாம் பலர் பேட்டி கொடுத்தாங்க நிர்வாகிகளை. எப்படி தாவேகாக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற அடிப்படையில தான் எங்க கட்சியே எங்க தளபதி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இங்க சில சர்ச்சைகள் வருதுன்னா அந்த சர்ச்சையை கிளப்புறவங்களோட பின்புலத்தை ஆராய்ஞ்சிங்கன்னா அங்க பேர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சிகள் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியிலேயாவது தாவேகாவை முடக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை மக்களும் நம்ப மாட்டாங்க, எங்களுடைய தளபதியோட தம்பிகளும் அதை நாங்க நம்ப மாட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்திலேயே ஜனநாயக பூர்வமாக சாதி மத வேற்றுமை இல்லாத, அதாவது பணக்கார ஏழைங்கிற வித்தியாசம் இல்லாம ஒரு மாவட்ட நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா அது எங்களோட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மட்டும்தான். அதை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கூடிய சீக்கிரம் எங்க மாவட்ட செயலர் ஒவ்வொருத்தரோட பின்புலங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பணக்காரனுக்கு இங்க இல்ல, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த என்ன மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க. இதுல இருந்தே நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லை அப்படிங்கிறது. இப்போ 2026 தேர்தலுக்கு என்னெல்லாம் திட்டமிடல் வச்சிருக்கீங்க? இல்லை, எங்களோட திட்டம் எல்லாம் ஒரே திட்டம் தான், மக்கள் நல திட்டம். அது மட்டும்தான் எங்களோட முதல் நோக்கம். உண்மையான முதல் நோக்கமும் மொத்த நோக்கமும் எங்களுக்கு அதுதான். என்ன காரணம்னா, நாங்கள் பணத்துக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, நாங்கள் பதவி சுகத்துக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, அதிகாரத்துக்காகவும் ஆரம்பிக்கல. ஏன்னா இது எல்லாமே எங்கள் தளபதி ஆல்ரெடி அவர் அனுபவிச்சுட்டு இருந்தது தான். அவரை கிட்டத்தட்ட எல்லா தரப்பு மக்களும் பின்தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு தன்னை இவ்வளோ நாளாக செல்வா கூட வச்சிருந்த மக்களை நம்ம அவங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணுங்கிற ஆரம்பிச்சது தான் இந்த தாவேகா. ஸோ எங்களோட முழுக்க திட்டமிடலும் மக்களோட அடிப்படை தேவைகளும் அவங்களோட அடுத்த கட்டத்தை அவங்களை கொண்டு போறதுங்கிறது தான். ஸோ அதோட ஒரு நோக்கமாக நாங்கள் முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்கள் தெற்கு மாவட்ட சார்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், அதாவது கீழ்த்தட்டு மக்கள் மட்டும் இல்லை, நடுத்தர மக்களுக்கும் சரி, மேல்தட்டு மக்களுக்கும் சரி, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு அதை ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனைகளை தலைமைக்கு கொண்டு போய் அதுக்கான தீர்வு, நாங்கள் வெறும் பிரச்சனைகளை மட்டும் பார்க்குறவங்க இல்லை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான், நாங்கள் இடையில அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு போராடும் போது நிறைய பேர் எங்ககிட்ட அந்த அண்ணன் அப்பளை கேட்ட மாதிரி விமர்சனங்கள் மூலமா, சரி எல்லாருக்கும் ஒரே சொல்றீங்க, என்ன தீர்வு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான தீர்வு தான் பயோமைனிங் திட்டமும் எம்சிசி திட்டமும் நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றினாலே அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே மாதிரிதான் இப்ப இருக்க சாலை வசதிக்கும் சரி, மின்சார லைட் வசதிக்கும் சரி, நாங்க நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கோம். சோலார் லைட்டுங்கிறது இப்பெல்லாம் ரொம்ப விலை கம்மியா வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் அரசாங்கம் தான் வாங்க கொடுக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. இப்ப இருக்கிற நம்ம அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நிர்வாகிகளே அதை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி ஒன்னொன்னுக்கும் நாங்க திட்டமிடலோட தான் செயல்பட்டு இருக்கோம். பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் போட்ட மாதிரியே பகுதி கழக லெவல்லையும் ஒன்றிய லெவல்லையும் கிளைக்கழக லெவல்லையும் இதே ஆர்வத்தோட இதே அரசியல் பக்குவமான இளைஞர்கள் இருக்காங்களா? ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்றது விமர்சனங்கள் வைக்கிறது தாவேகால இருக்கிறவங்க எல்லாமே இளைஞர்கள், ஸ்கூல் பசங்க அப்படித்தான் இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது போக மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய முக்கியமான ஆட்களை எல்லாம் நீங்க சேர்த்துக்கிறதுக்கு தயங்குற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. இதை பத்தி என்ன சொல்றீங்க? நீங்க மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்களாக உருவாக போகிறாங்க. ஸோ இங்கே இப்போ இருக்கிறவங்ககிட்ட இருந்தே ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை விதைக்கணுங்கிறதுக்காக துவங்கப்பட்டதும் அதுலேயும் ஒன்று எங்கள் கட்சியோட நோக்கமும் கூட. நீங்கள் இளைஞர்கள் தான் முடிவெடுக்கவே முடியும். இளைஞர்களும் பெண்களும் தான் இங்கே எந்த கட்சி எந்த ஆட்சி நடக்கணும்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்த ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா இளைஞர்கள்னால தான் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நமக்கு வந்துச்சு.
ஸோ அந்த இளைஞர்கள்னால தான் 1967 மிகப்பெரிய மாற்றம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி 67, 77க்கு அப்புறம் 26ம் அதே மாதிரி ஒரு அரசியல் சூழலையே புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றம் இங்கே வரத்தான் போகுது. அப்புறம் இன்னொன்று, இந்த பகுதி நிர்வாகிகள்லாம் எப்படி நியமிக்க போகிறாங்கன்னு கேட்டீங்க. எங்கள் நோக்கம் வந்து நான் அது சொன்ன மாதிரி வந்து எங்கள் கட்சியில் தளபதி எங்களுக்கு சொன்னது என்னென்னா, தலைவர்களை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். நல்ல தலைவர்களுக்கு இங்கே வந்து தேவைகள் நிறையா இருக்குது. ஸோ நல்ல தலைவர்கள் இங்கே நிறைய சிதறி கிடக்குறாங்க. அந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து தேடி பிடிச்சி அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நாம் எங்களுக்குள்ளே இருக்க நல்ல தலைவர்களை உருவாக்கணுங்கிறது ஒன்று. ஸோ அந்த மாதிரி நிர்வாகிகளை தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் சரி வார்டுக்கும் சரி நாங்கள் உறுப்பினர்களாகவும் பகுதி செயலாளர்களாகவும் வார்டு செயலாளர்களாகவும் நியமிக்க போவோம். இந்த மாற்றுக் கட்சியிலிருந்து வரவங்க கண்டிப்பாக மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், நிச்சயமாக கொடுப்போம். நிறைய மாற்றுக் கட்சி அண்ணன்களும் சகோதரர்களும் நண்பர்களும் எங்க கூட இப்போவும் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சில சூழலில் தெரியாமல் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாற்றங்கள் ஈவன் நம்ம தொகுதியிலேயே கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு நிர்வாகிகள்லாம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வரவங்களுக்கு அவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க மக்கள் நல திட்டங்களாக இருக்கணும், மக்கள் நல சேவகர்களாக இருக்கணும். தளபதி தமிழக வெற்றி கழகமும் இந்த மாதிரி ஒரு கட்சின்னு அவங்க தெரிஞ்சு வரணும். ஸோ அந்த மாதிரி நிர்வாகிகளை தான் நாங்கள் சேர்த்திக்கணும்னு இருக்கோமே தவிர, எங்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும், அந்த ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லா பக்கம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிர்வாகிகள் சேர்த்துல. ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தரமான மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய, நாளைக்கு தமிழகத்தை உயர்த்தக்கூடிய நிர்வாகிகளாக, அது பூத் நிர்வாகிகள் வரைக்கும் இருக்கணுங்கிறத எங்கள் நோக்கம். அதனால சில தாமதங்கள் ஆகுதே தவிர மற்றபடி யாரையுமே நாங்கள் ஒதுக்கவும் மாட்டோம். பொதுமக்களிடையே எப்படி ஆதரவு இருக்குது? ஸோ அது தளபதினால தான் அந்த வெளிச்சம், என்னோட தலைமை எனக்கு இப்படி கொடுத்த அங்கீகாரத்தினால தான் எனக்கு இந்த வெளிச்சம், ஊடக வெளிச்சம், மக்கள் வெளிச்சமும் ஊடகத்துக்கு போகும்போது சரி, 4 பேர் வந்து கை கொடுக்கறதும், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நாங்களாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறதும், நான் எந்த பகுதிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போனாலும் போராட்டத்துக்கு போனாலும் மண்டபம் கல்யாணத்துக்கு போனாலும் நிறைய பேருக்கு என்ன தெரியுது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, ரொம்ப பொறுப்பாக இனிமேல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் உணர வைக்குது. ஸோ எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற, என்னை சப்போர்ட் பண்ணுற, என்ன உங்கள் வீட்டில் தளபதி எப்படி சொன்னாரோ உங்களோட மகனாவோ அண்ணனாவோ தம்பியாவோ அதே மாதிரி என்னையும் இங்கே இந்த பகுதியில் இருக்கவங்க நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே உண்மையாகவும் இருப்பேன். நம்மளோட மாவட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு மாவட்டமாகவும் சிறந்த ஒரு தொகுதியாகவும் உயர்த்தி காட்டுறது தான் என்னோட முதல் பணியாக இருக்கும். தளபதி வந்து என்ன ஒரு மாவட்ட செயலாளராக அறிமுகம் பண்ணி எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்திருக்கிறாரு. அவரோட அதே மாதிரி எங்களோட தலைமையும் என்னை நம்பி தளபதிகிட்ட பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட நோக்கத்தையும் நிச்சயமாக நான் என்னுடைய இங்கே இருக்கும் நண்பர்களோடையும் தளபதியோட தோழர் தோழிகளோடையும் சேர்த்து என்னோட பகுதியில் இருக்க பொதுமக்களையும் இணைச்சு அவங்களோட நோக்கத்தையும் அவங்களுடைய ஆசைகளையும் கட்டாயம் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அரசியல் எண்ணங்கள் நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிண்ணா.